ஆனா செல்வா எங்க போவான்? அவன் இந்த வீட்டு பையன் தானே அப்பிச்சி. அவனை நம்பி இப்போ ஒரு பொண்ணு வேற இருக்கு. இந்த நிலைமையில அவங்கள வெளியே அனுப்புனா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அப்பிச்சு அசிங்கம். ஆத்திரத்துல இப்படி நிதானத்தை இழந்து வார்த்தையை கொட்டாதீங்க அப்பிச்சு. நான் தெளிவா நிதானத்தோட தான் பேசுறேன். நான் யார் மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சனோ அவங்க எல்லாருமே என்ன பெருசா ஏமாத்திட்டாங்க. ஆனா என் பொண்ணு உமா நான் கொடுத்த வாக்குக்காக தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணவன். அவ மட்டும்தான் இனி எனக்கு மக. அவளை தவிர இனி எனக்கு யாரும் பிள்ளைங்க கிடையாது. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டிய. சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம உங்க குடும்பத்தோட கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டனு. அண்ணா, வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்ன சித்தா? என்னாச்சுமா? ஏன் வண்டியை நிப்பாட சொன்ன? சித்தப்பா, மனசு கொஞ்சம் பாரமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டுமா? உனக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்றேன்னே தெரியலம்மா. அந்த ஆண்டை வந்து ஆறுதல் கொடுக்கணும். நீ போ அத்தா, போ. ஐயனாரப்பா, என் மருமகளை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க அப்படி என்ன உனக்கு குறை வச்சுட்டோம்? மனுஷங்க நாம பண்ற தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவார் அத்தை? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். டேய் மாப்பிள்ள, என்னாலையும் எங்க குடும்பத்தாலையும் செல்வா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. இது உங்க மேல சத்தியமா போச்சு. ஊரை கூட்டி வச்சு நல்லா எங்க சங்க அறுத்துட்டீங்களே. பெரிய மனுஷன்னா கொடுத்த வாக்க காப்பாத்தணும். உங்க பேச்ச கேட்காத புள்ள இருக்கிறப்போ எதுக்கு வாக்கு கொடுத்தீங்க? இப்படிப்பட்ட மானகட்ட குடும்பத்தை வாசலே மதிக்க வேண்டாம். வாடி. மாமா, மாமா, காஃபி. எல்லாமே என் பொண்ணு அமுதாதான் முன்ன நின்னு பண்ணுவா. விருப்பம் இருந்தா வீட்ல இருங்க, இல்லன்னா கிளம்புங்கன்னு என்னையும் உமாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவ முன்ன நின்னு பண்ண காரியத்தை பாத்தீங்களா? இப்ப நீங்க யார இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுனீங்க? நாங்க அவளை பத்தி சொல்லும்போது எங்களை தப்பா நினைச்சீங்க. நாங்க பேசுனது கொஞ்சம் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தெரிக்கதான் செய்யும். ஆனா அது உங்க நல்லதுக்கு தான் மாமா. எங்களை நீங்க இம்புட்டு அவமானப்படுத்தியும் நாங்க ஏன் இன்னும் அமைதியா இருக்கோம்னா உங்க மேல எங்களுக்கு அம்புட்டு மரியாதை இருக்கு. ஆனா அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அமுதா பவுசுக்கு போடுற கருவேப்பிலை, அது என்னைக்குமே இலையில ஓரமாதான் இருக்கும். நான் ஏற்கனவே ஒருத்தரை நம்பி மனசு நொந்து போயிருக்கேன். என்ன வார்த்தையால கொல்லாத நாகு. ஐயோ மாமா, இத நான் இப்ப கூட உங்க மனச காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. திரும்ப உங்க மனசு காயப்பற்ற கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க தலைமையில தூக்கி வச்சவ உங்களை எப்படி ஏமாத்திட்டான்னு பாத்தீங்கல்ல. நான் சொல்ற நல்லது எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன காயப்படுத்தினவங்களை பத்தி திரும்ப இந்த வீட்டுல பேசாத.
நான் அவளை திரும்ப நம்பினது தப்புதான். இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே கவலை, என் சம்பந்தி குமரேசனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன். என் ஒரே மக உமாவோட வாழ்க்கைக்கும் இதனால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான். உமா ஒண்ணு உங்களை கஷ்டப்படுத்திட மாட்டா. அவ உங்க நல்லதுக்காகவே வாழ்றவ. நானும் தான் மாமா. நீங்க என்னைக்கு எங்களை மதிச்சிருக்கீங்க? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு இந்த பஞ்சாயத்து என்ன பதில் சொல்ல போகுது? இப்படி இவர் மௌனமாவே நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவர் பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்காம நான் இந்த பஞ்சாயத்தை விட்டு போறதா இல்லைங்க. அவங்க சொல்ற எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். எதையும் நான் மறுக்கல. நடந்த தவறுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாருக்கு வேணுங்க உங்க மன்னிப்பு? உங்க மன்னிப்பு என் பொண்ணு கண்ணீருக்கு பதில் சொல்லுமா? உங்க மன்னிப்பு என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுமா? மன்னிப்பு கேட்கிறாரா? மன்னிப்பு யாருக்கு வேணுங்க உங்க மன்னிப்பு? உங்க கால்ல விழுந்து இந்த கல்யாணத்துல சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு கெஞ்சி கேட்டாரு. ஒம்புட்டு பெரிய மனுஷன இப்படி நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டீங்கல்ல. நல்லா இருப்பீங்களா? நாசமா தான் போவீங்க. விளங்காம போயிடுவீங்க. திட்டம் போட்டு பையனை மயக்கி சத்தியங்கிற பேர்ல எங்க மாமாவை ஏமாத்தி நல்லவ மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படி தலைகுடிய வச்சுட்டல. நாங்க எந்த திட்டமும் போடல, யாரையும் ஏமாத்தல. நான் மாமாக்கு பண்ணின சத்தியம் உண்மைதான். அத நானும் என் குடும்பமும் மீறணும்னு ஒரு போதும் நினைச்சதில்ல. ஏய், இன்னும் இந்த பொய்யெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நிஜம் அதான். இப்ப இந்த கல்யாணம் நடந்ததுல கூட எனக்கு விருப்பம் இல்ல. என்ன பேசுற? இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கேன். போனா, நீ எதுக்கும் பயப்படாத. நீ எதுக்கு பயந்து இப்படி பேசுற? நான் யாருக்கும் பயந்தெல்லாம் பேசல, உண்மையதான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு வாயாலே சொல்லிருச்சு. அப்புறம் என்னங்க? அவ கழுத்துல கிடக்குற தாலியை கழட்ட சொல்லுங்க, பிரச்சனையை முடிச்சு வைங்க. அந்த தாலி விருப்பப்பட்ட என் பொண்ணு கழுத்துல தான் இருக்கணும். அதுதானங்க முறை. அது சரிதான்ப்பா. அதுக்குன்னு இந்த சின்ன பொண்ணு அவசரப்பட்டு பேசுறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? முதல்ல இந்த பொண்ணை மட்டும் வச்சு பேசுறது அம்புட்டு நல்லா இல்ல. அவங்க வீட்டு ஆளுங்களையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க. அது எல்லாரையும் வச்சு ஒரு முடிவு எடுத்தாதான் அது சரியா வரும். நல்லா சொன்னீங்க. அந்த திருட்டு கும்பல வர சொல்லுங்க. அப்பதான் எங்க மாமா பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு இந்த ஊருக்கு தெரியும். சரிப்பா, அந்த குடும்பத்தை இங்க வர சொல்லுங்க.
என்னம்மா சொல்ல வர? பார்த்தா தெரியல, உங்க முடிவுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லதான் இப்படி பண்ணேன். இது ஒன்னும் பிடிக்காத கல்யாணம் இல்ல, ரெண்டு மனசுக்கும் பிடிச்ச கல்யாணம் தான். நான் எங்க அப்புச்சிக்கு கொடுத்த வாக்குக்காக அவங்க விருப்பப்பட்ட மாதிரிதான் கல்யாணம் நடக்கணும்னு என் மனச கல்லாக்கிக்கிட்டு இவங்க காதலுக்கு எதிரா நின்ன. ஆனா கடவுள் அவங்க பக்கம் நின்னு சிறப்பா முடிச்சுட்டான். குடிகாரன், தப்பானவன், பொம்பளை பொறுக்கின்னு தப்பானவன் கட்டின தாலியா இருந்தா அதை அத்து விட்டுருக்கலாம். தாலி கட்டினவனே தாலிய கட்டின பொண்ண காக்குற வேலையா இல்லாம அதுவே அவளுக்கு ஒரு பாரமா இருந்தா அவன் கட்டின தாலிய தூக்கி எறியறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது மனசுக்கு பிடிச்சவங்களுக்குள்ள நடந்த கல்யாணம். பெரியவங்க ஆசைக்காக இந்த பொண்ணு தான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணா. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னா இது அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சிருந்தானே அர்த்தம். இத போய் நாம பிரிக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்கு? ஏய் என்னடி பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடவுள் மேல பழி தூக்கி போடுறியா? நல்லவ மாதிரி நாடகம் போடுறதெல்லாம் இனிமே செல்லாது. ஏண்டி நம்ம புச்சோட மானத்தை விட உனக்கு உன் நாத்தனாரோட கல்யாணம் தான் ரொம்ப பெருசா போச்சோ? நான் என் நாத்தனாருக்காக பேசல, ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலிக்காக பேசுறேன். அப்போ இங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறாம இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவ வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற சொல்லு. ஹே, அவ கழுத்துல தாலி ஏறி இருந்தாலும் அது விருப்பம் இல்லாத கல்யாணமா தான் இருந்திருக்கும். அந்த தாலி ஏறும்போது வேணா அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா பிடிக்காதவன் கூட வாழும்போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். வாழ்க்கை போச்சுன்னு பல நாள் உட்கார்ந்து அழறத விட கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஒரு நாள் அழுதுட்டு போறது எவ்வளவோ மேலு. அவ எந்த தப்பும் பண்ணாதவ. அவளுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமையும். ஏய் என்னடி உபதேசம் பண்ணிட்டு இருக்கியா? கல்யாணம் நின்னு போய் நிக்கிற ஒரு பொண்ணு எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து நியாயம் கேட்டு யாரு அம்மனுக்கு விரதம் இருக்க போறா? புவனாவுக்காகவும் அவ கழுத்துல தாலி இருக்கிறது தான் முறங்கிறதுக்காகவும் அம்மனுக்கு விரதம் இருந்து தீபத்தை நான் ஏத்துறேன். அப்புறம் உங்க குடும்பம் சார்பா நான் இருக்கேன். அவ கழுத்துல தாலி ஏறினது தப்புன்னு சொல்லி அப்போச்சு முன்னாடி நியாயம் எங்க பக்கம்னு நான் நிரூபிக்கிறேன். முன்னாடி வந்து ஆளா நிக்கிறதெல்லாம் சரிதான். வழக்காளிய பத்தியும் அவளுக்கு இருக்க போற விரதத்தை பத்தியும் ஏதாவது தெரியுமா? அது அம்புட்டு ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இப்படி நடக்குது. விரதம் இருக்க நீங்க தயாரா இருந்தாலும் சம்மதம் சொல்ல வேண்டியவங்க இருக்காங்க. காளியோட தம்பி கருப்பை உத்தரவு கொடுத்தாதான் நீங்க விரதம் இருக்க முடியும். நாளை காலையில அம்மனுக்கு பிடிச்ச சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு கருப்பன் கோயிலுக்கு வாங்க. உங்க 2 பேர்ல யாருக்கு உத்தரவு வருதோ அவங்க வேணா விரதத்தை ஆரம்பிங்க.
இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் கலைஞ்சு போங்க. அம்மன் உத்தரவுக்கும் அவங்க வர்றதுக்கும் சரியா இருக்கே. அந்த அம்மனே நேர்ல வந்து உத்தரவு கொடுத்த மாதிரி இருக்கு. உக்கிரமா மாறிடுவார். என்ன பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் பிரகாரத்தை 3 சுத்து சுத்திட்டு மலக்காளிய நினைச்சு இந்த பிரகாரத்துல உட்கார்ந்து 108 தடவை அம்மனோட பெயரை உச்சரிச்சுட்டு வாங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் தயாரா இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் கருப்பன் யார் மேல மாலையை வீசுறானோ அவங்கதான் இந்த விரதத்தை தொடங்க முடியும். அம்மனோட மெட்டியையும் தொட முடியும். நீங்க நினைச்சவங்க கழுத்துல தாலி நிலைக்க வைக்கவும் முடியும். அண்ணமண்டி, நீங்க நம்ம குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். ஆனா இந்த வேண்டுதல் வேண்டாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு அண்ணமண்டி. நீ எனக்காகவும் எங்க அப்பச்சிக்காகவும் உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ண துணிஞ்சவ. அதை விட நான் உனக்கு பண்றதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் மட்டும் பஞ்சாயத்துக்கு வர கொஞ்ச நேரம் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ நேரம் உன் வாழ்க்கையவே இழந்திருப்ப. அதை தடுத்தது யாரு? நானா? இந்த அம்மன் தான். அவதான் சரியான நேரத்துக்கே என்ன அனுப்பி வச்சா. அப்போ அந்த அம்மனே உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்க கூடாதுன்னு தானே நினைக்கிறா.
அதுக்குள்ள நம்மளே முடிவு பண்ணா இப்படி அவர் மலையாறட்டும். கருப்பன் பிளான் இன்னும் முடியல. அமுதா உன்னை ஒரு போடு போட்டா கருப்பன் மலை ஏறி போயிடுவான். இது என்னப்பா புதுசா இருக்கு? அதுவும் அமுதா கழுத்துல விழுந்தது அந்த கருப்பனோட சக்தி மாலையாச்சே. அப்படின்னா அம்மனுக்கு விரதம் இருக்க இவங்க 2 பேருக்குமே கருப்பை உத்தரவு கொடுத்துட்டதா தான் அர்த்தம். அதனால அடுத்த கட்டமா உங்க 2 பேர்ல யாரு முதல்ல காட்டு கோயில்ல இருக்கிற பச்சையம்மன் மலைக்காளிகிட்ட இருந்து மெட்டிய முதல்ல யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்க பக்கம் அம்மன் இருக்கிறதா ஐதீகம். சங்கிலி கருப்பரை மனசுல வேட்டிக்கிட்டு அம்மனை பார்க்க போங்க. ஏண்டா நீங்க போற வழியில நிறைய ஆபத்துகளை கடக்க வேண்டியது இருக்கும். காவல் தெய்வம் சங்கிலி கருப்பன் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பான். மலக்காளியம்மா தாயே, தாயே அவளை காப்பாத்து.
அவ வேண்டுதல நிறைவேற்று. போடி போ. என்ன மீறி நீ எப்படி காட்டாம போய் பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா அம்மா, என் மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதும்மா. ஏய் மச்சான், அங்க பாரு. ஏய், அம்பிட்டு தான்டா, அந்த பொண்ணோட கதை முடிஞ்சுது. ஆத்திரி முழுக்க அந்த குழியிலே கிடக்கட்டும். அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா துணைக்கு ஏதாவது ஆன பள்ளத்துல விழுந்தா நல்லா இருக்கும். ஏய் ஆடா. அம்மா அம்மா, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி, அம்மா தாயே காப்பாத்துமா. அம்மா ஓம் சக்தி பராசக்தி அம்மா. கையடி பட்டாசு பான வெடி எங்கும் பரபரக்க இந்த காடி வாராடா. கணக்க கண்டவன் நடுநடுங்க காரமுள்ளி ரோமக்காரி தக்கிடுச்சு வாராடா. அன்னகரம் சகல யுகமும்
முள்ளு ரோமக்காரி கட்டுடைச்சு வாராடா சாம்பல் உடல் மணக்க சக்தியில் ரத்தம் தெரிக்க சாம்பை அடுத்த காலை போல தாவி வாராடா நெஞ்சில் நிறைஞ்ச படத்தை செறிஞ்ச பள்ளிகளை திட்டின வாராடா புனிதவதி அடியொட்டி வாழ்ந்தவன மண்ணாக்கி போன கூட்டம் அடிந்திட வாராடா